Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நாம 10 days spoken Hindi class வீடியோல day 6 வீடியோ தான் பார்க்க போறோம். day 1ல இருந்து day 5 வரைக்கும் இருக்கிற வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க ஒரு பிகினரா இருக்கிற பட்சத்துல ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சின்ன சின்ன பேசிக் வார்த்தையில இருந்து எப்படி குட்டி குட்டி வாக்கியங்கள் பேசுறது அப்படின்றத ரொம்ப பெரிய டீப் கிராமர்லாம் இல்லாம பேசிக்கா பேசுறதுக்கு தேவைப்படக்கூடியதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம வீடியோஸா போஸ்ட் பண்றோம் இல்லையா, இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், திரும்ப உங்களுக்கு ரீட் பண்ணி பார்க்கறதுக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்க போய் ஃபுல் வீடியோவும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்க பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் நம்மளோட வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன். அங்க போயிட்டு நீங்க வந்து பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா இந்த யூடியூப்ல வர்ற மாதிரியே தம்ப்நெயில் வீடியோ அந்த மாதிரி உங்களுக்கு பிளே ஆகும். அதுக்கு கீழேயே டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒரு குட்டியா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க போன்ல வந்து உங்க போன்லயோ லேப்டாப்லயோ டவுன்லோட் ஆயிருக்கும். டவுன்லோட் ஃபைல்ஸ் எங்க டவுன்லோட் ஆகுமோ அங்க நீங்க போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் அதை எப்போவோ மறந்துட்டேன். ஸோ எப்போ அப்படின்னு தெளிவா சொல்லாம பாஸ்ட்ல ஏற்கனவே நடந்தது மறந்துட்டீங்க, அதை எப்போவோ சொல்லிட்டேன். நாங்க எப்போவோ அங்கிருந்து கிளம்பிட்டோமே அப்படின்னு சொல்றது, நான் அந்த படத்தை எப்போவோ பார்த்துட்டேன். இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வழக்குல எப்போவோ அப்படின்னு சொல்லி பேசுறது ஹிந்தியில எப்படி பேச போறோம் அப்படின்றது அந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அது கூடவே இன்னொரு டாபிக்கும் பார்ப்போம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் அதை எப்போவோ மறந்துட்டேன். ஸோ எப்போவோ, ஸோ எப்ப அப்படின்றத நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லுவோம், கப் கப். ஸோ அது கூட கா சேர்க்கணும், கப் கா. நீங்க ஒரு ஆணா இருந்தீங்க, நம்ம எந்த விஷயத்த பத்தி பேசுறோமோ அது ஆண் பால் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்ததுன்னா கா சொல்லணும், பெண் பால் அப்படின்னா கீ சொல்லணும், ப்ளூரல் அப்படின்னா கே சொல்லணும். இவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? மே கப் கா பூல் கயா. ஸோ கப் கா அப்ப ஒரு ஆண் வந்து நான் இதை எப்போவோ மறந்துட்டேன் அப்படின்றத சொல்றீங்க அப்படின்றது அர்த்தம். மே அப்படின்றது வந்து ஒரு ஆணை குறிக்குது. ஸோ நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா மே கப் கி பூல் கையி அப்படின்னு சொல்லணும். ஸோ பூல் கையா அப்படின்றது வந்து மறக்கிறத வந்து குறிக்குது. ஸோ பூல் ஜாவோ அப்படின்னா மற அப்படின்றது, மறந்துட்டேன்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றீங்க. ஸோ ஜாவோ அப்படின்றது வந்து கயா கையி அப்படின்றதா மாறும். அதனால பூல் கையா. பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா பூல் கையி அப்படின்றது வரும். மே கப் கி பூல் கையி. நாங்க அதை எப்பவோ மறந்துட்டோம், ஹம் கப் கே பூல் கையே அப்படின்றது வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நான் எப்பவோ அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே உன்சே அப்படின்னா அவர்கிட்ட, கப் கா பூல் தியாத்தா. ஸோ கப் கா போல் தியாத்தா. இங்க வந்து போலோ அப்படின்னா சொல்லு. ஸோ போல் தியா அப்படின்னா வந்து சொல்லிட்டேன், போல் தியாத்தா சொல்லி இருந்துட்டேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா கப்கி அப்படின்றது வரும், சிக்கி வரும் காக்கு பதிலா. அடுத்தது நாங்க எப்பவோ அங்க இருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க. ஸோ நாங்க எல்லாரும், ஹம் லோக் அப்படின்னா நாங்க எல்லாரும் அப்படின்றது அர்த்தம். லோக் அப்படின்னா மக்கள். ஸோ நாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஹம் லோக். வஹான்சே அப்படின்னா அங்க இருந்து. கப் கே, ஸோ நாங்க ப்ளூரல் ஃபார்ம், அதனாலதான் கப் கே அப்படின்றது வருது. நிக்கல் கையே அப்படின்னா கிளம்பி விட்டோம் அப்படின்றது அர்த்தம். நிக்கல் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல இருந்து லீவ், கிளம்புறது. ஸோ நிக்கல் கையே அப்படின்னா கிளம்பி போயிட்டோம் அப்படின்றது அர்த்தம். நான் அவருக்கு இதை பத்தி எப்போவோ இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இல்ல எப்போவோ மெயில் அனுப்பிட்டேன், இந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ மெயின்னே அப்படின்னா நானு, உன்கோ அப்படின்னா வந்து அவருக்கு, இல்ல உஸ்கோ அப்படின்றதும் சொல்லலாம். ரெஸ்பெக்டா சொல்லும் பொழுது வந்து உன்கோ அப்படின்றத சொல்லணும். இதை பத்தி இஸ்கே பாரேமே, இஸ்கே பாரேமே. ஸோ பாரேமே அப்படின்னா இதை பத்தி. ஸோ மேரே பாரேமே அப்படின்னா என்னை பத்தி. உஸ்கா பாரேமே அப்படின்னா வந்து அவரை பத்தி, அந்த மாதிரி அர்த்தம். ஸோ இஸ்கே பாரேமே அப்படின்னா இதை பத்தி, ஏதோ ஒரு விஷயத்த பத்தி. எப்பவோ கப்கா, ஸோ சேம். நான் அப்படின்றது வந்து நீங்க ஒரு ஆணா இருந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லும் பொழுது கப்கா, பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா கப்கி. ஸோ பத்தா தியாத்தா அப்படின்னா சொல்லிட்டேன் அப்படின்றது அர்த்தம். இன்ஃபார்ம் தியாத்தா அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபார்ம் கியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ கரோ அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணு, இன்ஃபார்ம் கரோ அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணு. இன்ஃபார்ம் கியாத்தா அப்படின்னா வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்றது அர்த்தம். இன்ஃபார்ம் கியாத்தா. ஸோ மெயில் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், மெயில் பேச் தியாத்தா. ஸோ பேஜோ அப்படின்னா அனுப்பு, பேச் தியாத்தா அப்படின்னா அனுப்பிட்டேன் அப்படின்றது அர்த்தம். எனக்கு அந்த செய்தி எப்பவோ தெரியும், அந்த நியூஸ் எப்பவோ தெரியும், அந்த விஷயம் எப்பவோ தெரியும். நம்ம பேசும்பொழுது சொல்லுவோம் இல்லையா, இது எனக்கு எப்பவோ தெரியும் அப்படின்னு. ஸோ முஜே அப்படின்னா எனக்கு,
ஓ கபார் அப்படின்னா அந்த செய்தி அப்படின்றது அர்த்தம். ஸோ விஷயம் அப்படின்றதுக்கு வந்து செய்தி அப்படின்னு சொல்றதுக்கு கபார் அப்படின்றத சொல்லலாம். கப் கி அப்படின்னா வந்து ஸோ அந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்க, அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுனால பெண்பால். ஸோ செய்தி நியூஸ் அப்படின்றத வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் பெண்பாலை கன்சிடர் பண்ணுவாங்க. கப் கி பத்தாஹே அப்படின்னா வந்து தெரியும் அப்படின்றது அர்த்தம். ஸோ முன்னாடிலாம் அனுப்பிட்டேன், சொல்லிட்டேன் அந்த மாதிரி பேசணும். அதனாலதான் பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னோம். ஸோ மெயின்னு வந்தது, தியாத்தா, பேச் தியாத்தா அந்த மாதிரி எல்லாம் சொன்னோம். தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பத்தாஹே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படமா நான் இதை எப்போவோ பார்த்துட்டேன். ஸோ இங்கே அகெயின் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஏ ஃபிலம் இந்த படமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஏ ஃபிலம் மே ஏ கப். மே ஏ அப்படின்னா மே அப்படின்னா நானு, ஏ அப்படின்னா வந்து இதை, கப் கி தேக் சுக்கா ஹூன். அகைன் படத்தை பத்தி நம்ம பேசுறோம். இந்த படமா நான் இதை இப்போ பார்த்துட்டேன். ஸோ படம் அப்படின்றது ஹிந்தியில வந்து பெண்பால். ஸோ கப் கி தேக் சுக்கா ஹூன், கப் கி தேக் சுக்கி ஹூன். பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா தேக் சுக்கி ஹூன் அப்படின்னு சொல்லணும். ஆனா இருந்தா வந்து தேக் சுக்கா ஹூன். ஸோ இங்க கி அப்படின்றது வந்து எதை பொறுத்து, எந்த விஷயத்த பத்தி பேசுறோம் அப்படின்றத பொறுத்து. ஸோ முன்னாடி பார்த்த 2-3 சென்டென்ஸ்ல வந்து நான் மறந்துட்டேன், எனக்கு தெரியும் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி சொல்றீங்க, நீங்க மறந்துட்டதை குறிக்கிறீங்க. இங்க வந்து நீங்க இந்த படத்தை பத்தி, ஸோ இந்த மெயினான விஷயம் வந்து அந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னு சொல்றீங்க. ஸோ படம் அப்படின்றது பெண்பால்ன்றதுனால கப்கி அப்படின்றது வருது. ஸோ இங்க படத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு அந்த கப்காவா கப்கியா அப்படின்றது. ஓகேங்களா, நான் இதை அப்பவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மே இசே கப் சே. ஸோ அப்போவே, எப்போவோ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கப்கி கப்கா அப்படின்றத பார்த்தோம். அப்போவே அப்படின்னு சொல்றதுக்கு கப்சே தேக் சுக்கா ஹூன் அப்படின்றத சொல்லணும். அடுத்தது இன்னொரு டாபிக் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னா உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த சாப்பாடு அவ்வளவா பிடிக்கல. ஸோ எனக்கு அந்த சாப்பாடு அவ்வளவா பிடிக்கல அப்படின்றத வந்து நம்ம ஈஸியா சொல்லிடலாம். எனக்கு அப்படின்னா முஜே, ஓ காணா அப்படின்னா அந்த சாப்பாடு அவ்வளவா பிடிக்கல. ஸோ பிடிக்கல அப்படின்னா பசந்த் நஹிஹே, அவ்வளவா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு உத்தனா பசந்த் நஹிஹே, இல்ல உத்தனா பசந்த் நஹி ஆயா. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல நடந்ததை பத்தி பேசுறீங்க அப்படின்னா வந்து பசந்த் நஹி ஆயா. உத்தனா பசந்த் நஹி ஆயா அப்படின்னா அந்த அளவுக்கு பிடிக்கல. உத்தனா அப்படின்னா அந்த அளவுக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்க புதுசா என்ன வார்த்தை, உண்மையை சொல்லணும்னா. ஸோ வேற யாராவது கேட்கும் பொழுது நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவீங்கல்ல, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு. ஸோ சச் கஹூன் தோ அப்படின்னு சொல்லணும். உண்மையை சொல்லணும்னா அப்படின்னா, உண்மை அப்படின்னா சச், சொல்லணும்னா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கஹூன் தோ. சச் கஹூன் தோ முஜே ஓ கானா உத்தனா பசந்த் நஹி ஆயா. நெக்ஸ்ட், உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவங்க வீட்டுக்கு போகவே பிடிக்கல. சச் கஹூன் தோ முஜே அப்படின்னா எனக்கு, உன்கே கர் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு, ஜானா அப்படின்னா போக, பில்குல் பசந்த் நஹிஹே, பில்குல் அப்படின்னா கொஞ்சம் கூட அப்படின்றது அர்த்தம். பசந்த் நஹிஹே அப்படின்னா பிடிக்கவே இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.